ஆத்தா ராசாத்தி, உனக்கு என்ன குறையோ அண்ணன்கிட்ட சொல்லுத்தா, அண்ணே பார்த்து தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லைனே, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு அண்ணன்னு பேசியிருக்கீங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம், பார்த்துக்கோங்க. நான் நல்லா தானே இருக்கேன். அது போக நம்ம சூர்யா மட்டும் கொஞ்சம் பெரிய பயலாக இருந்தா நம்ம பிள்ளையில ஒருத்திய சூர்யாவுக்கு கூட கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் சின்ன பயலாவில் இருக்கேன், எப்படி கொடுக்க முடியும்? அது ஒன்று தான் குறை, மற்றபடி எதுவும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, என் பிள்ளைகளில் ஒன்று உனக்கும் கொடுத்துட்டேன்னா நம்ம இன்னும் நெருங்கின சொந்தமாயிரும் பார்த்தியா. அதுக்காகத்தான் சொன்னேன். பெரிய அண்ணன் வீட்டில் பொண்ணு கொடுத்த மாதிரி சின்ன அண்ணன் வீட்லேயே ஒரு பொண்ணு கொடுத்தேன்னா திருப்தியாக இருந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதனால என்ன சீதா, பொண்ணு கொடுத்தாதே நம்ம சொந்தம்மா. யாரு? என் வீட்டுக்காரோட தங்கச்சி. நீ எனக்கு நாத்தனாரு அப்படின்ற முறையும் உறவும் விட்டு போயிருமா சொல்லு? இப்படியெல்லாம் கிடையாது. என் வீட்டுக்கு வந்தாலும் வராட்டியும் உன் பொண்ணுங்க எனக்கு மருமக தான். இந்த பிள்ளைலாம் பிரித்து பேசாதம்மா. என் அக்கா பிள்ளையே எனக்கு பையங்க தானே, ஏன் நாத்தனா பிள்ளையே எனக்கு மருமக தானே. அப்படி இருக்கும்போது எப்படிமா சொந்த விட்டு போகும்? அண்ணி, நான் சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. உண்மையாகவே நான் மனசார சொல்கிறேன். நீங்கள் இத்தனை வருஷமாக கோவப்பட்டு என் கூட பேசாமல் இருந்தப்போ நினச்சேன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க. இப்போ அன்னிங்க வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நம்ம கடைசி வரைக்கும் அண்ணன் பாசம் கிடைக்காதா, நம்ம பிள்ளைகளுக்கு தாய்மாமன் உறவு கிடைக்காதான்னு ஏங்கி போய் கிடந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், தப்பு எல்லாம் ஏன் மேலே தான் போல இருக்குது. உண்மையாகவே மனசார நான் ஒத்துக்கிறேன் அண்ணி. உங்களை மாதிரி ரெண்டு அண்ணி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே வாழ வந்த மருமக வீட்டுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையாக இருக்கீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன் அண்ணி. ஒரு உலகத்தில் சொந்த நாத்தனாக்கு செய்யறதுக்கு செய்யக்கூடாதுன்பாங்க. ஆனால் நீங்கள் செய்ய சொல்லி அழகு பார்க்குறீங்க. இப்படி ஒரு அண்ணி கிடைக்கிறதுக்கு நான் தானே புண்ணியம் பண்ணியிருக்கணும். கடைசி வரைக்கும் இப்படியே பாசமாக இருந்துட்டு போயிடுவோம் அண்ணி. போகும்போது என்னத்தை கொண்டுக்கிட்டு போகிறோம். அதேமா நானும் சொல்கிறேன், இனிமேல் பிரித்து பேசாதம்மா. இல்லை நம்ம பிள்ளைங்க, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. சூர்யா சின்ன பையனே இருந்தாலும் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கட்டி வச்சுக்குவோம். சரிங்க அண்ணி. ஏம்மா, நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போயிடும். பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே, சரியாக சொன்னீங்க. சரி, நாங்கள் போய் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரோம். நீங்கள் ரெண்டு பேரும் போய் சின்னதுரையை கூட்டிகிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணி, நீங்கள் இருங்க, நான் போய் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். இல்லை சீதா, நீ இரு, நாங்கள் போகிறோம். இல்லை அண்ணி, நீங்கள் வந்தவங்களெல்லாம் கூப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படின்ற. சரிம்மா. ஏக்கா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மாலை வாங்கியிருப்பாங்களான்னு தெரியலையேம்மா. சீதா வரட்டு கேட்போம். இல்லைக்கா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, இவங்க என்ன வெளியே போகிற மாதிரி இருக்கு? இந்த பக்கம் போனால் வெளியே போகிற பாதை தானே. அங்கே தான் ஆதியும் அபியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிருமே. நம்ம பேசி சமாளிப்போம். அது வந்து அண்ணே, வெளியே வா போறீங்க? ஆமாம்மா, ஏன் கேட்குற? அது வந்து அது வெளியே வெளியே எதுக்கு போறீங்க? ஏமா போகக்கூடாதா? அப்படி சொல்லலை, ஃபங்க்ஷன் நடக்க போது. இந்த நேரத்தில் வெளியே போறீங்க? வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டினா சின்னதரம் அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். வெளியே கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடு, கொஞ்சம் தள்ளு. இவர் என்ன பொறுமையை சொன்னா கேட்க மாட்டாரு. இது சரிப்பட்டு வராது. கோவப்பட்டு கத்திர வேண்டியதான். அப்படி கேட்காட்டினா அழுதுருவோம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன நீங்க, நான் சொல்றதையே கேட்காம வெளியே போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. சொல்ற எதுவுமே கேட்க மாட்டீங்களா? போங்க, போய் அந்த மாமா கூட்டிட்டு வாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி திட்டுது? சரிம்மா, கோவப்படாத, போறேன். என்ன இவ இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினதுல இவ இப்படி பேசுறான்? அப்பாடா, தப்பிச்சோம். கொஞ்ச நேரம் கவனிக்காம விட்டுருந்தா வெளியே போயிருப்பாங்க. நம்ம கதி அதோ கதியா இருக்கும். தப்பிச்சிட்டோம். ஆதி, ஆதி ஆதி சேட்டு பேலை. நீதானா? ஏன் அப்படி கத்திட்டே திரியிற? அப்பா, மயக்கமே வந்துடும் போல. எத்தனை தடவை கூப்பிடுறது, உனக்கு என்ன காது கேட்காதா? சத்தியமா காது கேட்கல. கேட்டிருந்தா தான் என்னன்னு கேட்டிருப்பல்ல.
சரி சரி விடு, எங்க போற? போகும்போதே யாராவது எங்கே போகிறேன்னு கேட்பாங்களா? என்ன லூஸு? எப்பா சாமி சொல்றா. கடைக்கு போகிறேன். எதுக்கு? சும்மாதான். சொல்லு எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீ சரியாக சாப்பிட்லன்னு டாக்டர் ஒன்று இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீ சும்மாலாம் சாப்பிட மாட்ட. ஃப்ரூட்ஸை ஜூஸாக போட்டு கொடுத்தா கூட நீ சாப்பிடுவ. அதான் கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். வேலை பிஸியில் நீ சாப்பிட மறந்துடுவ. சரி ஜூஸ் குடித்தா கொஞ்சம் எனர்ஜியாக வேலை பார்ப்பேல, அதனால. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா சாமி, இப்போ கிடக்கிற வேலையில இதுதான் முக்கியமா? இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாமல் போனேன். போனால் நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன். இப்போ நீ எதுக்கு என் பின்னாடியே வந்த? உள்ளே போ. இல்லை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னை உள்ளே போன்னு தான் சொன்னேன். சரி, நான் எதுவுமே பேசல, வாய் இனிமே மூடிக்கிறேன். எது பேசினாலும் திட்டிக்கிட்டே இருக்க, நான் என்னதான் பேசுறது? ஏ லூசு, நான் எப்படி திட்டினேன்? இதோ இப்பதான். உள்ளே போன்னு தானே சொன்னேன். இது திட்டுறதா? ஆமா, நீ எது கோவமா பேசினாலும் அது திட்டுறதா? சரிம்மா தாயி, நான் கோவப்படலை. அப்போ நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? கேப்பேன், சொல்லு. ஆனால் ஒன்று, என்ன? அப்போது நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அப்போ தான் நான் என்னன்னு கேட்பேன், இல்லாட்டி கேட்க மாட்டேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ சொல்லு, கேட்குறேன். இப்பெல்லாம் நீ ஒன்றும் வெளியே போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். உன்னை காணான்னு தேடுவாங்க. இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இதுக்கு எதுக்கு ஜூஸ்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நீ அதிகமாக சாப்பிடணும். சரிடா சாமி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிட்றேன். சரி, உள்ள போலாமா? எங்க அவங்க அப்பவே அண்ணி ரெடி ரெடி ஆகிட்டாங்க. ஆயிட்டாங்களா? அம்மா தான் கூப்பிட போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அப்படியா? சரி, எங்கள் அண்ணா கூட ரெடி ஆக்கிட்டாரு, அதான் கேட்டேன். சரி, நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டீங்களோ? ஆமாங்க, நீங்கள் காலேஜுக்கு முதல்ல லீவ் சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எப்படா காலேஜ் லீவ் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தானாக அமைஞ்சிருக்கு, லீவ் போட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போடுவேன். ஒரு 2 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு நாள் 2 நாள் தான். மற்றபடி சும்மாலாம் லீவ் எடுக்க மாட்டேன். அப்படியா? சரிங்க. ஆமாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நாள் பேசுகிறீங்க, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு கூட உங்களுக்கு தெரியல. தெரியல, அதனால தான் கேட்குறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க சேது. என்ன? ராதிகா, உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. இது என் மேலே சத்தியம். என்ன நீங்கள் சத்தியம் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கரெக்டாக உண்மையை தான் சொல்லணும். ஏன்னா என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க, அதையும் பார்த்துக்கங்க. சரிங்க, கேளுங்க. சரி, ஆதி என்ன வேலை பார்க்குறான்? ஆதி ஆதி என்ன? உண்மையை தான் பதில் சொல்லணும், பார்த்துக்கங்க. நீங்கள் சொல்லாட்டி நான் ஆதிக்கிட்ட சண்டை போட்டாவது என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்களா சொன்னால் சண்டை இல்லாமல் போயிடும், பார்த்துக்கங்க. ஆதி என்ன? ஆதி தான், சொல்லுங்க. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? டென்ஷன் பண்ணாதீங்க. சரி, கோவப்படாதீங்க, சொல்கிறேன். அது என்ன, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது அவங்க அப்பா வர்ற காசு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டு அது என்ன மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காசு கேட்டதுக்கு அவங்க அப்பா கொடுக்கல, காசை திருடிட்டேன்னு சொல்லி திருட்டு பள்ளி போட்டிருப்பார் போல இருக்கு. அதனால ஆதி என்னை சண்டை போட்டுட்டு இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கே நான் வரமாட்டேன், அப்படியே வந்தாலும் இந்த இங்கே வர காசை நான் வச்சுப்பேன், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இஷ்டம்னா இந்த வீட்டில் இருக்கேன், இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளாகவே ஆதி என்ன பார்ட் டைம் ஜாப் நிறைய போயிட்டு தான் இருந்தார். அதில் இந்த மெக்கானிக் ஷெட்டும் ஒன்று. நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாங்க, ஆனால் இப்போ அவங்க அப்படி போகிறதில்ல. அவங்க ஆஃபீஸே பார்த்துட்டு அதில் வர காசை அவரே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் ஃப்ரெண்டு நைட்டும் பகலும் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஐயோ, உங்களை சும்மாலாம் ஒன்று இருக்க சொல்ல. இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு பேசிக்கோங்க.
ப்ளீஸுங்க எனக்காக. சரி, உங்களுக்காக நான் பண்ணுறேன். சரி, இப்படியே இருந்தா எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்க. போதுமா? இப்பதான் கியூட்டா இருக்கு. இவங்க 2 பேரும் பேசவே விடக்கூடாது, பேச்சு வைக்கணும்னு பார்த்தா எல்லாரும் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? நம்ம கோவமா சொன்னா கேட்க மாட்டான். நம்ம சொல்ற விதத்துல சொல்லுவோம். ராதிகா, அத்தை வாங்க அத்தை. என்னம்மா நீ, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அக்கா ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வாமா போ. அத்தை அப்படி சொல்லலாமா ராதிகா? நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, அக்கா ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்துட்டு வான்னு அம்மா சொன்னாங்கல்ல உன்கிட்ட, அதை சொல்ல வந்தேன். சரி நீ போய் பார்த்துட்டு வா. சரிங்க அத்தை. சேது இல்லை, இவன்கிட்ட இப்போ சொல்லக்கூடாது. சொன்னால் நம்மளே திட்டிடுவா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவா. நம்ம பெரிய பெரிய வாழ்க்கை கெட்டு போகும். அதே சமயம் இதை அப்படியும் விடக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவனை எப்படியாவது மிரட்டி உருட்டியாவது என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இதை இப்படியே விட்டால் அவளுக்கு 3 பேரும் எனக்கு மருமகளாக வந்துடுவாளுங்க. வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என் அண்ணன் பொண்ணை என்ன பண்ணுறது? அம்மா, சேது, இல்லைப்பா, சபையில் நின்று பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான் அம்மா கூப்பிட வந்தேன். நீ போய் அண்ணன் கிளம்பிட்டானான்னு பார்த்து கூட்டிகிட்டு வாயேன். சரிம்மா. ஆக ஆக வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கே. நம்ம வேற சும்மா இருக்க மாட்டாப்புல. பெட்டு கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோன்னு சொல்லிட்டோம். ஒரே கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டோம். அது எப்படி நான் என்ன கலர் போட்டிருக்கேன்னு வெற்றிக்கு தெரியும். ஒரு வேளை மாற்றி போட்டுட்டு வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவா ப்ளீஸ் என்னை எப்படியாவது இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு பெட்டை கட்டிட்டேன். இனிமேல் என்னைக்கு அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இது ஒரு தடவை என் சாரிக்கு மேட்சாக ஷர்ட்டு ஃபேண்ட்டு ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிட்டா கூட பரவாயில்ல. அப்படி ஏதாவது ஒரு கலரு ஒரு ட்ரெஸ்ஸில் சாயமாவது அந்த கலரில் பற்றணும். கடவுளே ப்ளீஸ், இந்த பெட்டில் எப்படியாவது நான் ஜெயிக்கணும். யாரு வந்து பாரு. யாருன்னு கேட்குறேன்ல, சொன்னாதான் கதவு ஓப்பன் பண்ணுவேன். பைத்தியம், நான் தான். அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என்ன இருந்தாலும் என் கலரை விட உங்கள் ஷர்ட் கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். அடி பாவி, இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் காலையில போட்ட பிளாக் கலர் ஷர்ட்டே போட்டுட்டு வந்திருந்திருப்பேன். தேவையில்லாம இந்த பிங்கை போட்டுட்டு வந்தேன். இரு, இப்போவே போய் மாத்திடுறேன். ஐயோ, சும்மா தான் சொன்னேன், ஒன்றும் கோச்சுக்கிறாதீங்க. அப்படி வா வலிக்கு. எவ்வளவு ஆட்டம் காட்டுற நீ. நான் நான் ஒன்றுமே பண்ணலையே வெற்றி. நீலாம் ஒன்றும் பண்ணல, நான் தான் ஒன்று பண்ணேன். வெற்றி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடி சக்தி, நாங்க எல்லாரும் கிளம்பி வேன்ல இருந்து வந்தோமா, வேனை விட்டு இறங்கணுமா. அப்புறம் என்னாச்சு? இருடி, சொல்லிட்டு தானே இருக்கேன், அப்புறம் ஏன் அவசரப்படுற? சரி சொல்லுங்க. வேன்ல வந்தோமா, வேன்ல இருந்து இறங்கணுமா. அப்போ உங்க அம்மா எல்லாரையும் வர சொன்னாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் உள்ள போக சொன்னாங்க. எல்லாரும் உள்ள போனாங்க. அப்புறம் என்ன தாண்டா ஆச்சு சொல்லு அத முத. அடி பாவி, போற போக்கில் பார்த்தா இருக்கிற மரியாதையும் போயிடும் போல. சரி சொல்லுவான். அப்போ எல்லாருமா போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் நின்றுருந்தேன்னா, அப்போ நினைச்சேன் இதுதான் நல்ல சான்ஸ், இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோமேன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாத்தையும்னா என்ன? நான் உங்க பொண்ணு சக்தியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு, எனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு எப்படி சொன்னீங்க? இரு, நான் முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோவப்படு. சரி சொல்லி தொலைங்க. நான் காலையில வந்தேன்ல, அப்போவே சொன்னேன் உங்க அம்மா கிட்ட, அத்தை சக்தி தலை வெறும் தலையா இருக்கு, அவளுக்கு பூ வச்சு விடுங்கன்னு. அப்பவே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இதுக்கு எப்படி சொன்னீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா எங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லி? எனக்கு வேணா நான் வச்சுக்க மாட்டேனா? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. கோவப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையா? அடுத்து சொல்லுங்க. அதான் அப்போவே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சரி நம்மளா எதுக்கு மறைச்சிக்கிட்டு, முழுசா நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்குன்ட்டு நானே சொல்லிட்டேன், அத்தை சக்தி எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. சரி, அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு?
என்ன சொல்லுவாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, வாழ போகிறது நீயும் என் பொண்ணும் தான், நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணி சம்மதம் சொன்னால் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிருவேன், இல்லாட்டி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், கண்டிப்பாக எங்கள் அம்மாவை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லையா? வாயை மூடி, ரொம்ப பேசுகிற. என்ன ரொம்ப பேசுறாங்க? உங்களை விடவா? எல்லாத்துலயும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்கிறதே உங்களுக்குலாம் வேலை. என்ன அவசரப்பட்டே நீ பார்த்த? என்ன காரியம் என்னால் கெட்டு போச்சு? ஆமா, எல்லாத்துக்கு காரணம் நீங்க தானே. நான் எப்பவே என்ன சொன்னேன்? பொறுமையா இருங்க, நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுக்கு அவசரப்பட்டு பேசுறீங்க எங்க வீட்டுல? சக்தி, பார்த்து பேசுடி. என்ன பார்த்து பேச சொல்றீங்க? நீங்க எதையுமே பார்த்து பேச மாட்டீங்க. நாங்க எது பேசினாலும் பார்த்து பேசணும், அப்படித்தானே? சக்தி, நீ கோவமா இருக்க, நான் அப்புறம் வரேன். நீங்க எப்ப வந்தாலும் நான் இப்படிதான் நடந்துப்பேன். சி, இவருக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டாரு, இனி என்னெல்லாம் நடக்குமோ? சக்தி, அம்மா, சே, இவர்கிட்ட பேச கூட எனக்குலாம் பிடிக்கல. மாலை வாங்கிட்டு வர சொன்னனே, எங்க? நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடு. சரிம்மா, நீ இப்போ நான் எடுத்துட்டு வரேன். உன் இஷ்டமணிக்க நின்றுட்டு இருக்காம பின்னாடியே வா, வந்து எடுத்துக்கிட்டே என்கிட்ட தொலைஞ்சு கூட போ. சரிம்மா, நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரி, கடனை உடனே வாங்கி ஒத்த மகளையாவது கட்டி கொடுத்து நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அக்காளுக்கு முந்தி இவன் இப்பா போல இருக்கு. சே, பத்தியா அம்மா நம்ம முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், நானே சொல்லிக்கிறேன்னு. எல்லாத்துலேயும் இப்படி அவசரப்பட்டு குடியவே கெடுக்க வேண்டியது. இன்னும் சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. இனி இவங்களை எப்படி சமாதானப்படுத்த போறேன்? பாத்தீங்களா உறவுகளே, நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் எவ்வளோ சொன்னேன் வெற்றிக்கிட்ட, கேட்காம எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா என் மேலே எப்போவுமே கோவத்தில் தான் இருப்பாங்களா, இல்லை சமாதானம் ஆவாங்களா? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களாவது எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாலாவது எங்கள் அம்மா கேட்குறாங்களான்னு பார்ப்போம். தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை எங்களை மன்னிச்சு சேர்த்து வைக்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. சரி, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், நீங்களும் வீடியோவில் பார்த்து கலந்துக்கோங்க. அக்கா, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? ஏய் போடி அங்கிட்டு. அக்கா ப்ராமிஸ் அக்கா, ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, பிரியா எங்க? அவளுக்கு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. அப்படியா? சரிம்மா. நானாவது இப்போதே கியூட்டு, நீ ரொம்ப கியூட்டு பிறந்ததுல இருந்தே. என்னக்கா, நான் உங்களை சொன்னேன்றதுக்காக நீங்க என்ன சொல்றீங்களா? ப்ராமிஸாடி, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ராதிகா நீயும் ஃப்ரெண்ட்ஸு. உன்னை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நீ அப்போ இருந்தே ரொம்ப அழகு. அப்போலாம் ரெட்டை ஜடை போட்டுட்டு வருவேன், நல்லாயிருக்கும். உனக்கு அப்போ முடி நல்லா இன்னும் நிறையா இருக்கும். உண்மையாவாக்கா? அப்போ சின்ன பிள்ளையில என்ன நீங்கள் கூப்பிட்டு விளையாடுவீங்களா? என்னை தூக்கியிருக்கீங்களா? தூக்கியிருக்கேனாவா? ராதிகா வெறுப்பேற்றுறதுக்காகவே ஒன்று தூக்கிட்டு திரிவேன். எனக்கு காமெடியாக இருக்குக்கா. அப்பெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு இங்கிட்டு வீட்டு பக்கமே தெரியவே தெரியுமா? உங்கள் அம்மா உன்னை திட்டி கூட்டிகிட்டு போவாங்க, யூனிஃபார்ம் மாற்றுன்னு சொல்லி. நீ எங்கே கேட்கவே மாட்டேன், யூனிஃபார்மோடு தெரியவேன். அப்புறம் டியூஷன் போன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சி உருண்டுட்டு கிடப்பேன். உனக்கு இன்னும் அது சிரிப்பு கூட மாறல பார்த்துக்க. அக்கா போங்கக்கா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. சின்ன பொண்ணு, பரவாயில்ல, இந்த மாமா சொன்ன சாரியவே கட்டியிருக்க. நான் கூட கட்ட மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, உடனே ப்ளவுஸ் தைச்சு கட்டிட்டியே. பின்ன நீங்கள் சொல்லி நான் கட்டாமல் இருப்பேனா? அதுவும் எனக்காக ஸ்பெஷலாக எடுத்து கொடுத்துருந்தீங்க, சொல்லிட்டும் போயிட்டீங்க இதுதான் கட்டணும்னு. அதான் உடனே ப்ளவுஸ் தைக்க கொடுத்து எப்படியாவது தைச்சி கொடுத்தே ஆகணும், சூப்பராக தைச்சிருக்குன்னு சொல்லி வாங்கி டே சாரியாக கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஆனால் என்ன, நீங்களும் என் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேஷ்டி சட்டை எடுத்துருக்கலாம். அட நீ வேற, ஏன் நான் இது கூட எடுக்கல, அத்தை தான் எடுத்து வச்சிருந்தேன், என்கிட்ட கொடுத்தாங்க. இதை கட்டிக்கோப்பா சபையில் அப்படின்ட்டு. நான் ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் சித்தியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் தான் கேட்கல. அப்போவே சொல்கிறத கேட்டிருந்தா உன் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வேஷ்டி ஷர்ட்டு கூட எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல விடு, கல்யாணம் இருக்குல்ல, நிச்சயம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்துக்கலாம். சரிங்க.
எப்படியோ நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. என்னண்ணே அடுத்து உங்கள் கல்யாணமா? ஆமாடா, அண்ணனும் கல்யாணம் பண்ணணும்ல, காலகாலத்தில் வயசாகிட்டே இருக்கு. நீ என்ன பண்ணுற, ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குற. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இன்ன வரைக்குமா நீங்கள் பொண்ணை பார்த்து வைக்காமல் இருந்திருப்பீங்க? நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் ரெடியா? அதுவும் சரி தே, நம்மளை இவன் கூட கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கான். நம்மளை கட்டிக்க போகிறவ நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்றா. என்னண்ணே? அப்படி இல்லை அதி, அப்படி இருந்தால் அண்ணே சொல்லியிருப்பேன். பொண்ணு பார்த்து சொல்லேன். அவ்வளோதானே, பார்த்துருவோம். சரிடா தம்பி. என்ன சொல்றியே, நீ என்னை விட பயங்கரமான ஆள், நீ என்ன பொண்ணு பார்த்து வைக்காமல இருந்திருப்ப. எங்கண்ணே பார்த்துக்கிட்டதே இருக்கேன். சரிடா, பார்த்துட்டு நல்லா பார்த்து சொல்லு. அது சரி, பேசாமல் நம்மளும் அப்படியே இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் கூடவே இருப்பான், நானும் ஹாப்பியாக இருப்பேன். தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடலாமா? ஏ எருமமாட ஆதி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தனியா வா, மாட்டு வேலை அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. சக்திமா. அக்கா. சக்திமா, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போடா. ஏன்னா அம்மா மற்றவங்களெல்லாம் எதிர்பார்க்காத, அவங்க பெரியவங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் கவனிக்கணும். ஸோ நீ இங்கே இருக்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் வயிறார சாப்பிட வச்சு நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பி வை, சரியா? சரிக்கா. போகும்போது வெறும் கையை அனுப்பாமல் எல்லாத்துக்கும் ஒரு பேக்கில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கொடு, சரியா? சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். வெற்றி, நீங்களும் சக்திக்கு ஹெல்ப்பாக இருங்க, போங்க. இவ கூட ஹெல்ப்பாக இருந்துட்டாலும் இவளுக்கு தான் என்ன கண்டாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க அண்ணி. ஏன் சின்ன பொண்ணு, நம்ம சாப்பிட வேண்டாமா? இல்லைங்க, அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்போ வர முடியாதவங்க முடிஞ்சதுக்கப்புறம் கூட வருவாங்க. ஸோ நம்ம ஸ்டேஜில் இருக்கிறது தான் நல்லது. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிம்மா. வணக்கம் உறவுகளே. நல்லபடியாக எப்படியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். நீங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படியே முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனையே என் தங்கச்சி எப்படி சமாளிக்க போகிறான்னு தான் தெரியல. எங்கள் அம்மாவுக்கு பல உண்மைகள் தெரிய வந்துருச்சு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. சஹானா கார்ட்டூன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி அம்மா கண்டிப்பாக நம்மளை வெற்றியோட பேசவே விட மாட்டாங்க. அதுவும் நானும் வெற்றி ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோன்னு சொன்னால் சுத்தமாக விட மாட்டாங்க. இனி அவ்வளோதான். ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, நம்ம அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், கேட்டே ஆகணும். வேறு வழியே இல்லை. இப்போ தப்பிச்சிட்டோம். ஏன்னா அம்மா டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது. எனக்கு மட்டும் இந்த அப்படியெல்லாம் நடக்குதோ, இனி ஒன்றுமே செய்ய முடியாதா? எல்லாமே கை மீறி போயிருச்சு. அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதானே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ நான் வீட்டு கூட சேரவே முடியாதா? இனி குழம்பு மட்டும் என்ன ஆக போகுது? ஒண்ணுமே நடக்க போறதில்ல. இப்படியே போயிட்டு என் வாழ்க்கை. என்ன என் கடவுளே படைச்ச. அவசரப்பட்டுட்டீங்களே வெற்றி. நான் எவ்வளோ சொன்னேன், கேட்டீங்களா? இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு என் லைஃப்னு? நீங்களும் கோவிச்சுட்டு போயிட்டீங்க. எங்கள் அம்மாவும் கோவமாக இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். நீங்களுமே இனிமேல் கோவத்தில் உள்ளதுனால தானே ஒரு ஃபோன் கூட பண்ணலை. போனதுலேருந்து ஒரு கால் கூட பண்ணலை. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்? எப்படியும் அம்மா நீ வெற்றி கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. உன் அக்கா வாழ்க்கைக்காக யோசிச்சு பாருன்னு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இருந்துட்டு போயிட வேண்டியதான். ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருக்கணும்னு இது ஒன்று தான் வழி. அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதை பண்ணிடுவோம். முதல் வேலையாக நாளைக்கு போய் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது கம்பெனியில் போய் வேலை தேடுவோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வேலைக்கு வந்துடுவோம்.
அதுதான் ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது. ஆமா, இப்படிதான் அம்மா நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசை எனக்கு நல்லா தெரியும். அவங்கள அது சந்தோஷமா இருக்கட்டுமே, நம்ம ஒதுங்கிறது தான் நல்லது. சரி, இப்போ தூங்குவோம். காலைல விடிஞ்சதும் சீக்கிரமா கிளம்பி போயிட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுவோம். சே, முதல்ல எனக்கு தூங்கினதும் வந்துடும். இப்போ கண்ணை மூடினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாம் என் தலையெழுத்து. பேசாம வெற்றி கூட பேசாமலே இருந்திருந்தா, பார்க்காமலே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சரி விடு சக்தி, இப்படிலாம் நடக்கும்னு உனக்கு என்ன தெரியுமா? விட்டுரு. இப்போ பாரு, நீ புலம்பிட்டு கிடக்க தூக்கம் இல்லாமல்.